தேர்தல் வாக்குறுதி 33. இது யாரு? அண்ணன் மு க ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் சொன்னார்ல, தேர்தல் வாக்குறுதி 33. சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர் மற்றும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்கல்ல, தள்ளுபடி செஞ்சாங்களா? நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக குவிண்டால் ஒன்றுக்கு 2000 ரூபாயும் கரும்புக்கு 4000 ரூபாய் அறிவித்து விட்டு கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? தினக்கூலி 300 உயர்த்தப்படும் என்று சொன்னாங்களே, எது செஞ்சாங்களா? நான் தப்பா சொன்னா திருத்துங்க, அதுக்கு நான் சொல்றேன். நியாய விலை கடைகள் மூலம் சிறு தானியங்கள் விற்பனை செய்யணும்னு அறிவிச்சாங்களே, ஏற்கனவே வழங்கப்படுற பொருட்களை கூட இப்ப முறையா கிடைக்கலன்னு தான் எல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி தடையின்றி இலவச மும்முனை மின் இணைப்பு என அறிவித்தார்களே, இப்பொழுது தற்போது விவசாயிகளுக்கு மின் இணைப்பே கேள்விக்குறியாயிருக்கு. அதாவது உண்மை, ஏதாவது ஒரு நம்பரோட சொல்ற வாக்குறுதிய. அதுபோல காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும் சொன்னார்களே, செஞ்சாங்களா? அதுபோல 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 200க்கும் அதிகமான தடுப்பணைகள் கட்டப்படும் அறிவிச்சாங்களே, எதற்கு தடுப்பணையெல்லாம் கட்டிட்டு இருக்காங்களா இந்த பகுதியால? புதுக்கோட்டையிலிருந்து கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஏதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து தடுப்பணை கட்டினாங்களா? சென்னையில் உள்ள ஆறுகள் பாதுகாப்புக்காக 5000 கோடி ஒதுக்கப்படும் சொன்னாங்க, எதுவும் செய்யவே இல்லை. ஏன்னா சென்னையில் தான் இருக்க. கச்சத்தீவை திரும்ப பெற முயற்சிகள் எடுக்கப்படும். எங்க அப்பா எழுதி கொடுத்தாலும் தர வளர்த்தாருல, அதை திரும்பி தர்றாரா? அது மாதிரி இன்னைக்கு அவங்க ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலர் போய் ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களை ஏமாத்துற மாதிரி அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. ஆனால் தேர்தல் அறிக்கை 115 இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது நிறுத்தப்படும் சொன்னாங்க. மீனவ சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை. இது வேற, மீனவர்களுக்கு வெந்த புல்ல வேல் பாய்ச்சிற மாதிரி தேர்தல் வாக்குறுதி 116. மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களை எல்லாம் பழங்குடியாக்குறாங்களா அவங்க. அது மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னைக்கு நிறைய நடக்கிறாங்களே. நம்ம ஊர்லலாம் துண்டு தோல்ல போட்டு பீடி குடிச்சிட்டு போவாங்களே கம்யூனிஸ்ட், ரெண்டு டவலு கம்யூனிஸ்டுலாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. தேர்தல் நிதி வாங்கினதோடு சரி. இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனைகள், பழைய ஓய்வூதியம், எதையுமே இந்த அரசாங்கம் அமல்படுத்த மறுக்குது. அதுக்கு கம்யூனிஸ்டுகள் எதுக்கு எடுத்தாலும் ரோட்ல இறங்கி போராடுறாங்க. இன்னைக்கு சட்டமே காணும். அது ஏன்னு அவங்கள தான் கேட்கணும். அதுபோல மாணவர்களோட கல்வி கடன்லாம் ரத்துனாங்க. நீட் தேர்வு ரத்துன்னு அவர் பையன் போராடுறதுலாம் ஒரே கையெழுத்தில் ரத்து பண்ணிடுவேன்னு ஸ்டாலின் சொன்னாரு, உதயநிதி ஸ்டாலின். குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமையினாரு. அரசுல வேலை வாய்ப்பே கொடுக்கல. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும்னாங்க, அதையும் செய்யல. அரசு பணியில் உள்ள காலி பணியிடங்களிலே அனைத்து நிறைவேற்றப்படும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே வைக்கல. அது மாதிரி மின்சாரம், பொது விநியோகம், தாய் சேய் நலத்திட்டம், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், முதியோர் நலன், சுற்றுச்சூழல் 100 நாட்களில் தீர்வுனார். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்னும் தலைப்புல மனுக்கள் 100 நாட்களில் தீர்க்கப்படும். காவல்துறை, குடிநீர் வசதி, சொத்து வரி, சிலிண்டருக்கு மானியம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, மகளிர் உரிமை தொகை, பால் பொருட்கள் விலை உயர்வுன்னு எதையுமே நிறைவேற்றல. 3 ஆண்டு 33 மாசம் முடிஞ்சிட்டு. ஆனா என்ன செய்யறாங்கன்னா, மக்களை ஏமாற்றுவதற்காக மீண்டும் திடீர்னு தேர்தல் இன்னும் எப்ப தேதி அறிவிக்கல, ஏப்ரல் மாசத்துல தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் இன்னும் கட்சிகள் எல்லாம் கூட்டணி கூட அமைத்து முடிக்கல. அதுக்குள்ள டிசம்பர் 24 ஜனவரி 20 வரைக்கும் ஏதோ சர்வே எடுத்தேன்னு சொல்லி 37 தொகுதியில் திமுக ஜெயிக்கிறீங்களா? இன்னொரு சர்வேல 39 தொகுதியில் திமுக ஜெயிக்கிறீங்க. இது வரைக்கும் அவங்க ஜெயிச்சுட்டு வந்த தஞ்சாவூர் தொகுதியிலேயே
அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்களா என்பது தெரியவில்லை என்பதை உணர்த்துகின்ற விதமாக இங்கே நீங்கள் வந்திருப்பவர்கள் எல்லாம் பணியாற்றினாலே போதும். ஏன்னா மக்கள்லாம் அவ்வளோ கோபமாக இருக்காங்க. திமுக திருந்தவே திருந்தாது என்பதில் மக்கள் இன்றைக்கு ஆணித்தரமான முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதனால தான் ஆண்ட கட்சிக்கும் ஆள்கின்ற கட்சிக்கும் ஒரே மாற்று சக்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் உணர்ந்து வருகிறார்கள்.